வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். யாழ்ப்பாணம் செம்மணி மெனத புதைகுழிக்கு அண்மித்த பகுதியில் எழுமாற்றாக அமைக்கப்பட்ட 2 சோதனை குழிகளில் ஒரு சோதனை குழியில் இருந்து மனித எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மெனத புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை 507 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 501 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 100வது நாளான நேற்று செம்மணி மெனத புதைகுழிக்கு அண்மித்த பகுதியில் எழுமாற்றாக அமைக்கப்பட்ட 2 சோதனை குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு சோதனை குழியில் இருந்து மனித எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மற்றைய சோதனை குழியின் மேற்பரப்பு மண் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று அந்த பகுதியில் மேலதிக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தின் மின் தகன மேடை அமைப்பதற்காக கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அத்திவாரம் வெட்டப்பட்ட போது சில எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதையடுத்து போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு விடயத்தை கொண்டு சென்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வை தொடர்ந்து மே மாதம் 15ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதல் கட்டமாக 9 நாட்களும் 2ஆம் கட்டமாக 45 நாட்களும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் 56 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்டத்தின் 47வது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றன. இதுவரை சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் சிசுக்கள் உள்ளிட்டோரின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பு குவியல்கள், ஒழுங்கற்ற நிலையிலான எண்புக்கூடுகள், உட்கார்ந்த நிலையில் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. கழுத்துடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடு, தனியாக மண்டையோடு மற்றும் தலையற்ற முண்டமான எண்புக்கூடு உள்ளிட்டவையும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மலையங்கி அணிந்த நிலையில் ஒரு சிறுவர் ஒருவரின் எண்புக்கூடு மீட்கப்பட்டது. குழந்தைகளுக்கான பால் போச்சி, பாடசாலை புத்தகப்பை, வளையல்கள், செருப்புகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், காப்புகள் மற்றும் சட்டப்பை பொத்தான்கள் உள்ளிட்ட சுமார் 150 சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் அனைத்தும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் தொடர்பான சகல அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் 4ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதா அல்லது அகழ்வு எல்லையை விரிவுபடுத்துவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேவேளை புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு காபன் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கை தொடர்பிலும் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளின் காலத்தை நிர்ணயிப்பதற்காக வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பிலும் எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி மேலதிக கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இதுவரை எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை அறிக்கைகள், நிபுணத்துவ அறிக்கைகள் மற்றும் நிறுவனங்களிடம் கோரப்பட்ட அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அகழ்வு பணிகளின் போது தொல்லியல் ஆய்வுக்குழு மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியினால் எண்புக்கூடுகளை ஆவணப்படுத்த எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் நீதிமன்ற கோப்பில் இணைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். நீதிமன்ற காவலில் உள்ள எண்புக்கூடுகள், சான்று பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டிருந்ததுடன் கடந்த ஜூலை 22ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்களும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் தென்னை பயிர்ச்செய்கையை ஊக்குவிக்க 22.7 மில்லியன் ரூபாய் மானியம் வழங்கி வைக்கப்பட்டது.
வடக்கின் தென்னை முக்கோண வலயத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தென்னை பயிர்ச்செய்கையை ஊக்குவிக்கும் வகையில் பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் தென்னம்பிள்ளைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு தென்னை முக்கோண வலய திட்டத்தின் தேசிய தென்னை அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் முள்ளியவளை சிச்சிராபுரம் பகுதியில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் 443 மானியம் பெறும் பயனாளிகளுக்கும் சிறப்பு தென்னை நில மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 72 பயனாளிகளுக்கும் மொத்தம் 22.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தென்னை பயிர்ச்செய்கையை விரிவுபடுத்தும் நோக்கில் பயனாளிகளுக்கு தென்னம்பிள்ளைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆன உமா மகேஸ்வரன், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர், தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள், பயனாளிகள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றாக தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட அனைத்து உணவகங்களிலும் லன்ஷீட் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றாக தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக வாழை இலை உள்ளிட்ட இயற்கை இலைகளை பயன்படுத்தும் நடைமுறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவு பரிமாறல் முறைகளின் அவசியம் குறித்து உணவக உரிமையாளர்களுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போது அடுத்த 1 மாத காலத்திற்குள் லன்ஷீட் மற்றும் பிளாஸ்டிக் உணவு பொதிகளின் பயன்பாட்டை முற்றாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிக்கு உணவக உரிமையாளர்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதேச சபையின் செயலாளர், உத்தியோகத்தர்கள், வருமான பரிசோதகர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் தீர்மானத்திற்கான இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் தீர்மானத்தின் மீதான இடைக்கால தடை கட்டளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் விவாதங்களை எழுத்து மூல சமர்ப்பணமாக வழங்குமாறும் வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணி விண்ணப்பம் நேற்று மீண்டும் ஒரு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் எடுத்திருந்த இடைக்கால தடையினை நீக்குமாறு பிரதிவாதிகள் சார்பிலே ஆட்சேபனை அணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சேபனைக்கு நாங்கள் மறு ஆட்சேபனை அணைத்திருந்தோம். அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு விசாரணை நடைபெற்றது. இடைக்கால தடையை நீடிப்பதா அல்லது அதனை விலக்குவதா என்று சம்பந்தமாக மட்டுமே விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியிலே எங்களுடைய விவாதங்களுடைய எழுத்து மூல சமர்ப்பணமாக அதனை மன்றுக்கு வழங்குமாறு மன்று பணித்திருக்கிறது. அதனை இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று அல்லதற்கு முன்னதாக அலுவலகத்திலே அதனை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இது சம்பந்தமான உத்தரவை நீதிமன்றம் வழங்கும். அதன் பின்னர் தான் பிரதான வழக்கு இடம்பெறும். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட கருவா செய்கையின் அறுவடை இடம்பெற்றது.
கிளிநொச்சி திருவையாறு 2ஆம் பகுதியில் அக்ட்ரோ ஃபார்மில் செய்கை மேற்கொள்ளப்பட்ட 4 ஏக்கர் கருவா அறுவடை விழா நேற்று மாலை இடம்பெற்றது. முருகானந்தா கல்லூரி முதல்வர் பங்கேற்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் கலந்து கொண்டார். 4 ஏக்கர் நிலப்பரப்பில் கருவா செய்கை பண்ணப்பட்டு இதன்போது அறுவடை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த செய்கைக்காக தொழில்நுட்ப ஆலோசனையை ரொட்டரி கழகம் வழங்கியிருந்தது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் வீணா சோதிலட்சுமி, யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி, வடமாகாண பிரதம செயலாளர் பொறியியலாளர் நானா சுதாகரன், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கை பிரகாஷ், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஜீம், விவசாய பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், ரொட்டரி கழக உறுப்பினர்கள், பிரதேச விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பெரும்போகத்தில் எல்நிலோ தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளை தெளிவூட்டும் கலந்துரையாடல் நடைபெற்றது. எதிர்வரும் பெரும்போகத்தில் எல்நிலோ தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளை தெளிவூட்டும் கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக துறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. விவசாய திணைக்களத்தின் மேலதிக விவசாய பணிப்பாளர் நாயகம் சுமித், தேசிய விவசாய தகவல் மற்றும் தொடர்பு மையத்தின் பணிப்பாளர் எம் விஜயதுங்க ஆகியோரின் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன், முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்கள், இரணைமடு விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணா, வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களின் கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர்கள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், அனர்த்த முகாமைத்துவ நிலைய மாவட்ட உதவி பணிப்பாளர்கள், சுகாதார திணைக்கள உதவி பணிப்பாளர்கள், விவசாய திணைக்கள பணிப்பாளர்கள், விவசாயத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதன்போது எல்நிலோ தொடர்பாகவும் எல்நிலோவை எதிர்கொண்டு வெற்றிகரமாக நெச்சரிக்கையை மேற்கொள்வது தொடர்பாகவும் விவசாய திணைக்களத்தினால் வளவாளர்களால் விவசாயிகளுக்கு தெளிவூட்டப்பட்டது. නැත්නම් ඒ පරිභෝජනය කිරීම සම්බන්ධයෙන් විශේෂිත කැමැත්තක් හුරුවක් ඇති වෙලා තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම අපි මේ ප්‍රභේදයේ අපි අඳුනගෙන තියෙනවා මේ ශාස්ත්‍රයේ මේ ආටාකාරී කියන ප්‍රභේදය විවිධ උප ප්‍රභේද වලින් සමන්විත වෙලා තියෙනවා කියලා. ඒකේ වෙනස්කම් තියෙනවා එකින් එක. கலந்துரையாடலை தொடர்ந்து விவசாய திணைக்களத்தின் மேலதிக விவசாய பணிப்பாளர் நாயகம் சுமித் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எல்நிலோ தாக்கத்தால் எதிர்வரும் டிசம்பர் வரை அதிக மழை பொழிவும், அதனைத் தொடர்ந்து வரவிருக்கும் யாழ பருவத்தில் ஜனவரி முதல் மே வரை நீண்ட வறட்சி நிலைமையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை வள மேலாண்மை மையம் மற்றும் பதலகொட நெல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மைய விஞ்ஞானிகள் மூலம் பருவநிலைக்கு ஏற்ற பயிர் திட்டமிடல் மற்றும் நீர் மேலாண்மை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பரந்தன் மற்றும் சுற்றியுள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் மூலம் ஆட்டக்கார நெல் வர்த்தகத்தை சீரமைத்து தூய்மைப்படுத்தி விரைவில் விவசாயத்துறையின் உத்தியோகபூர்வ பரிந்துரைக்கப்பட்ட நெல் வர்க்கமாக விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. අපි ජාතික වශයෙන් සිදු කරන කාර්යාවලියේ පළමු වැඩසටහන තමයි අපි මේ අද උතුරු පළාතේ පවත්වන්න යෙදුනේ. මොකද අපේ කාර්යය තමයි අතරම නිවැරදි තොරතුරු නිවැරදි ආකාරයෙන් ඉතාම කාර්යක්ෂමව අපේ ජනතාව. தொடர்ந்து கருத்து தெரிவித்த தேசிய விவசாய தகவல் மற்றும் தொடர்பு மையத்தின் பணிப்பாளர் எம் விஜயதுங்க, எந்த நேரத்திலும் 1920 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து தேவையான எந்தவொரு விவசாய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். அதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் சூழல் குறித்து தகவல்களை சேகரிக்க ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஊடாக ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளோம். அந்த ஊடக ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மூலம் நமக்கு உடனுக்குடன் தகவல்கள் கிடைக்கின்றன. அவர்கள் மூலம் பெறப்படும் தகவல்களை உரிய தரப்பினருக்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நமது வானிலை தகவல்கள், தொழில்நுட்ப தகவல்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் 1920 எனும் இலக்கம் மூலமாக உங்களுக்கு வழங்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பைமேட்டு பகுதியை மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பைமேட்டு பகுதிக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் நேற்று நேரில் களவிஜயம் மேற்கொண்டனர். கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பள்ளங்களுக்குள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினர் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என பல்வேறு வகையான கழிவுகளையும் கொட்டியுள்ளனர். இதுகுறித்து சுற்றாடல் அதிகார சபையினருக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தொலைபேசி ஊடாக முறைப்பாடு அளித்த நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் களத்தரிசிப்பினை மேற்கொண்டு அங்கு கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் தொடர்பில் தமது அவதானத்தை செலுத்தினர். அங்கு காணப்பட்ட குப்பைகளை மீள அகற்ற வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டை உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததுடன் குப்பைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையால் எழும் புகையினால் அயலில் வசிக்கும் மக்களுக்கு பல்வேறு வகையான சுவாச நோய்கள் ஏற்பட ஏது நிலைமை உள்ளது என உறுப்பினர்களுக்கு தெரிவித்து குறித்த விடயம் தொடர்பாக தாம் விரைவான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என உறுதியளித்தனர். யாழ் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் மாபெரும் மருத்துவ முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் நேற்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி அதிபர் தி வரதன் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் சாதனை தமிழன் ஆர் திருமுருகன் ஆசியுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களின் விழிப்புணர்வு சிறப்புரைகள் இடம்பெற்றதுடன் மருத்துவ முகாமும் ஆரம்பிக்கப்பட்டது. இம்முகாமில் 20க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் மற்றும் பொது சுகாதார வைத்திய நிபுணர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் பரிசோதனைகளை வழங்கினர். பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை சிகிச்சை, பல் சிகிச்சை, நீரிழிவு, உயர் குருதி அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை, நரம்பு மற்றும் தசை சிகிச்சை, பொது சுகாதார மருத்துவம், மகளிர் உடல் நலம், உளவியல் ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இம்முகாமில் வழங்கப்பட்டன. அத்துடன் அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள், உடல் மற்றும் உளநல வழிகாட்டல்கள், தேவையான மருத்துவ ஆலோசனைகள் என்பன வழங்கப்பட்டு பொதுமக்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இம்மருத்துவ முகாம் அமைந்தது. மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பெருமளவானோர் இம்முகாமில் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இம்மருத்துவ முகாமை நடத்துவதற்கு தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் 1992 காப்போத்த சாதாரணதர மாணவர்களும் 1995 உயர்தர மாணவர்களும் அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் அலைப்பட்டியில் இடம்பெற்ற விபத்தில் வட்டாரக வாகனம் தடம் புரண்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் வாகன விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வர்த்தக நிறுவனம் ஒன்றின் வாகனமானது ஊர்காவற்றுறையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த வாகனமானது வீதியோரத்தில் இருந்த எல்லை கல்லுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் வாகனத்தில் பயணித்த சாரதி உட்பட இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் ஆபத்து இன்றி தப்பியுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிறைச்சாலைகளின் நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஆராய்ந்துள்ளார். சிறைச்சாலைகளின் நிலைமைகள் தொடர்பிலும் கைதிகளின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் மீளாய்வு செய்யும் விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் மேலதிகமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கைதிகள் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்தும் அவசர நிலைமைகளின் போது செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. 33 சிறைச்சாலைகளுக்கும் உரிய வகையில் சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் அவசியமான சந்தர்ப்பங்களில் முப்படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய கூட்டு பொறிமுறை ஒன்று எதிர்வரும் வாரத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ளதுடன் அவர்கள் சிறை கைதிகளுடனும் தொடர்ந்தும் கலந்துரையாட உள்ளனர். இக்கலந்துரையாடலில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்த,
சமந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அஜோஷா ஜினசேன, போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருடன் சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். යම් කුමන්ත්‍රණකාරී පිරිස් ඇතුළේ මේක මෙහෙව්වට මේවට සම්බන්ධ නැති පුද්ගලයොත් ඉන්නවා. දැන් මේ වෙනුවට අපි දන්නවා මීගම බන්ධනාගාරයේදී இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். Thank you.